நவீன உலகில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். அதிலும் ஒரு சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் மிக சிறிய வயதிலேயே ஸ்மார்ட் போன்கள் பயன்படுத்துவதாகவும் ஸ்மார்ட் போன்கள் மூலம் அவர்கள் அதிகப்படியான தகவல்களை அறிந்து கொள்வதாகவும் நினைக்கின்றனர். ஆனால் குழந்தைகள் அதிக நேரம் செல்போன் பயன்படுத்துவதால் அவர்களுக்கு கண் பார்வை பாதிப்பு, சரியான தூக்கமின்மை, உடல் பருமன் மற்றும் படிப்பில் கவனம் குறைதல் போன்ற தீவிர உடல் நல பிரச்சினைகள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் மன அழுத்தம், அதிகப்படியான கோபம், சமூக தொடர்பு குறைபாடு மற்றும் சைபர் குற்றங்கள் போன்ற பல ஆபத்துகளும் வழிவகுக்கின்றன. குறிப்பாக இன்னும் சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் அடம் பிடிக்காமல் சாப்பிடுவதற்காக செல்போன்களை அந்த பிஞ்சிலம் கைகளில் கொடுத்து நாளடைவில் பழக்கப்படுத்தி விடுகின்றனர். இதனால் அந்த பிஞ்சு குழந்தைகளின் மூளையின் செயல்பாட்டு திறன் பாதிக்கப்படும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். சமீப காலமாக நம் வீட்டு குழந்தைகள் அதிக அளவு செல்போன் பார்ப்பது வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது என்றே சொல்லலாம். இது தொடர்பாக சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் குழந்தைகள் செல்போன் பார்ப்பது சுமார் 55% வரை உயர்ந்து உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆய்வின் முடிவுகள் குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கை மற்றும் பெற்றோர்களின் பராமரிப்பு உள்ளிட்டவை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. குழந்தைகள் மத்தியில் செல்போன்கள் பார்க்கும் பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டதால் அவர்களுக்கு மனநல மற்றும் உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் இந்த பாதிப்புகளின் தாக்கம் நீண்ட நாட்கள் வரை இருக்கும் எனவும் மருத்துவர்கள் தரப்பிலும் ஒரு சில ஆய்வுகளின் முடிவுகளிலும் கண்டறியப்பட்டுள்ளது. சிறு வயதிலேயே அதிகப்படியான ஸ்மார்ட் போன்கள் பயன்பாடு மனிதனின் மூளையில் பல தாக்கங்களை ஏற்படுத்தும் நிலையில் இது குழந்தைகளுக்கு இயல்பாக வரும் யோசனைகள் மற்றும் நினைவாற்றலை கடுமையாக பாதிக்கும் எனவும் கூறப்படுகிறது. எனவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மனநலன் மற்றும் உடல் நலத்தினை கருத்தில் கொண்டு பெரும் ஆபத்துகள் நிறைந்த இந்த ஸ்மார்ட் போன்களை அந்த பிஞ்சு கைகளுக்கு கொடுக்க வேண்டாம் என்பதை இனியாவது உணர்ந்து செயல்படுங்கள். ஏனென்றால் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் உங்கள் அக்கறையிலும் கவனத்திலும் தான் உள்ளது.